நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. அரசு பள்ளிகளில் ஆங்கில வழி வகுப்புகளில் 15 மாணவர்கள் இருந்தாலே ஒரு ஆசிரியர் பணியிடம் ஒதுக்கப்படும் என்ற தமிழக அரசின் அறிவிப்பு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மாணவர் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு ஆசிரியர் பணியிடங்களை ஒதுக்கீடு செய்வது தொடர்பாக ஆகஸ்ட் 1ஆம் தேதி ஒரு சுற்றறிக்கையை பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டது. அதில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை 60 மாணவர்களுக்கு 2 ஆசிரியர்கள், 90 வரை மாணவர்கள் எண்ணிக்கை இருந்தால் 3 ஆசிரியர்கள், 120 மாணவர்கள் வரை இருந்தால் 4 ஆசிரியர்கள், 200 மாணவர்கள் வரை இருந்தால் 5 ஆசிரியர்கள், அதற்கும் கூடுதலாக ஒவ்வொரு 40 மாணவர்களுக்கும் ஒரு ஆசிரியர் என்ற விகிதத்தில் பணியிடங்களை ஒதுக்கீடு செய்ய வேண்டும். ஆங்கில வழி வகுப்புகளை பொறுத்தவரை ஒரு வகுப்பில் குறைந்தபட்சம் 15 மாணவர்கள் இருக்க வேண்டும். 15 மாணவர்கள் இருந்தாலே அவற்றை ஒரு வகுப்பாக கணக்கிட்டு ஆசிரியர் பணியிடம் ஒதுக்கப்பட வேண்டும். 15 மாணவர்களுக்கு குறைவாக ஆங்கில வழி வகுப்பில் மாணவர்கள் இருந்தால் அவர்களை அருகில் உள்ள வேறு அரசு பள்ளிகளில் அதே ஆங்கில வழி வகுப்பில் சேர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆசிரியர் மாணவர் விகிதம் என்பது கற்றல் இடைவெளியை குறைப்பதிலும் கல்வி தரத்தை மேம்படுத்துவதிலும் முக்கிய பங்காற்றுகிறது. தமிழ் வழி வகுப்புகளில் 35 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர், 40 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் என்று கணக்கிட்டு பணியிடம் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. ஆனால் ஆங்கில வழி வகுப்புகளுக்கு மட்டும் 15 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் பணியிடத்தை ஒதுக்க வேண்டும் என்று பள்ளிக்கல்வித்துறை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஆங்கில வழியில் படிக்கும் மாணவர்களின் கல்வித்தரம் மட்டும் மேம்பட்டால் போதும் என தமிழக அரசு நினைக்கிறதா என்ற கேள்வி எழுந்துள்ளது.